ஆனந்தி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கினார். அரசியல் கட்சியில புதிய இயக்கம் வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கம் தொடங்கிய உடனே சுனாமி வேகத்திலே அதனுடைய எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது. ஒரு மணி நேரத்தில் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என ஆரம்பித்த 12 மணி நேரத்திற்குள்ளாக 1 மில்லியன் என 10 லட்சத்தை தாண்டி ஒரு புதிய அசுர வேகத்திலே அந்த கட்சி உறுப்பினர்கள் அந்த இயக்கத்திலே வி த லீடர்ஸ், இது நம்ம இயக்கம் என்ற அந்த பெயரிட்ட அடிப்படை அந்த இயக்கத்திலே பலரும் உறுப்பினர்களாக அதிலே பதிவு செய்து வந்தனர். இந்த சூழ்நிலை தான் தற்போது அதனுடைய வேகமானது கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. சுனாமி வேகத்தில் தொடங்கிய அந்த பதிவு வேகமானது தற்போது கூட்ஸ் ரயில் போல மாறிவிட்டது. 17 லட்சம் தான் தற்போது 17,82,000 என்பதுதான் தற்போது ஆக்டிவாக இருக்கும் ஆன்லைனிலே தற்போது வந்து கொண்டிருப்பது. 17,82,728 தற்போது 730 மாறி இருக்கிறது. ஆனால் இதனுடைய வேகம் என்பது பன்மடங்கு குறைந்து விட்டது. அதற்கு காரணம் ஆரம்பத்திலே அண்ணாமலை பேசியது, பிறகு அவர் தொடர்ந்து மற்றவர்களிடம் பேசி அந்த இயக்கத்திற்கு உறுப்பினரை சேர்க்க தொடங்கியது. அதன் பின் இமயமலைக்கு சென்று விட்டார். இமயமலைக்கு எதற்காக சென்றார், எப்போது வருவார், என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் தற்போது ஒரு மர்மமாக கேள்விக்குறியாக இருந்த நிலையில் தற்போது அண்ணாமலை தனது அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அதாவது வரும் வாரத்திலே அண்ணாமலை தன்னுடைய கட்சிக்கான பெயர் என்ன என்பது குறித்து தீவிர ஆலோசனை செய்ய இருக்கிறார். ஏற்கனவே 4-5 பேர்களை வைத்திருக்கிறார். அதிலே தன்னுடைய நெருங்கிய ஆதரவாளருடன் பேசி என்ன கட்சிக்கான பெயர் என்பதை முடிவு செய்து டெல்லிக்கு சென்று டெல்லி தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சியினை பதிவு செய்வது, பிறகு அதன் அடிப்படையிலே தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பது என்ற வகையில் இருக்கிறார். ரஜினி மட்டுமல்ல, ரஜினி படத்தை பயன்படுத்தக்கூடாது என கூறினாலும் ரஜினியின் ஆசீர்வாதங்கள் தனக்கு முழுமையாக இருப்பதாக அண்ணாமலை நம்புகிறார். எனவே தன்னுடைய அரசியல் என்பது சிஎம் விஜய்க்கு, தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய்க்கு எதிரான தனது அரசியல் நிச்சயமாக இருக்கும் என்றும், திமுக அதிமுக எப்படி விஜய்க்கு எதிரியோ அதே போன்று தமக்கும் எதிரி. எனவே வரும் தேர்தலில் 4 முனை பிரதான 4 முனை போட்டி இருக்கும். அதிலே ஒரு முனையாக நான் இருப்பேன், அண்ணாமலை இருப்பேன் என்ற வகையில் உறுதியாக நம்புகிறார் அண்ணாமலை. அதற்கேற்ப காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார். அதே போன்று வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி மிக தெளிவாக உறுதியான தகவல் இது. அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான வட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் அண்ணாமலை என்பது உறுதி செய்யப்பட்ட தகவல் இது. வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்றைய தினம் அந்த கட்சியினை அறிவிக்கிறார். என்ன அரசியல் கட்சியின் பெயர் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். ஆனால் அந்த கட்சி அறிவிப்பு வந்த உடனேயே பல கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பலர் விலகி அண்ணாமலையின் கட்சியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இயக்கத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சி தொடங்கியவுடன் மேலும் பல முக்கிய தலைகள், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, திமுக, அஇஅதிமுக மற்றும் தாவேகாவில் இருந்தும் பலர் தன்னுடைய கட்சிக்கு வருவார்கள் என உறுதியாக நம்புகிறார் அண்ணாமலை. அதே போன்று அதற்கேற்ப தன்னுடைய அமைப்புகளை எல்லாம் சீர்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கிறவர்களை உறுப்பினர்களை சேர்ப்பது, அதே போன்று தன்னுடைய கட்சி என்ன செய்யும், தமிழர் நலன் என்பது எவ்வளவு முக்கியம், தமிழர் நலன், தமிழர் தேசியம், அதே போன்று தேசியம் என்ற வகையிலே அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை கொண்டு செல்வதற்காக அண்ணாமலை களமிறங்க போகிறார். தமக்கும் விஜய்க்கும் தான் நேரடி அரசியல் போட்டி இருக்கும் என்ற வகையிலே அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் பேசிய போது அண்ணாமலை செல்வதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் ஏதோ 11% வாக்குகளை வென்றார் என்று கூறுகிறார்களே தவிர உண்மையிலேயே அந்த வாக்குகள் என்பது அவர் நேரடியாக பெற்றது அல்ல. ஏனென்றால் அவர் கட்சியின் தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுந்த வாக்குகளால் தற்போது நாங்கள் 3% வாங்கியிருக்கிறோம், அப்போது 11%. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல், இரண்டையும் ஒப்பிடுவதே சரியானது அல்ல என்பதை பேராசிரியர் ராமசீனிவாசன் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். நாம் அவரிடம் பேசிய போது மிக தெளிவாக குறிப்பிட்டது என்னவென்றால், இந்த வாக்கு சதவீதம் என்பது ஒன்றும் பெரிதாக சரியாக நாங்கள் எப்போதும் வாங்குகின்ற வாக்குகள் தான் வாங்கியிருக்கோமே தவிர அண்ணாமலை பெரிய அளவுக்கு வாங்கவில்லை. அது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் 6 சட்டமன்றங்கள் இருக்கின்றன. எனவே அதையெல்லாம் சேர்த்துதான் அது அவ்வளவு சதவீதம் வந்தது. எனவே இது தற்போது நாங்கள் குறைந்த அளவு இடங்களில் தான் போட்டியிட்டோம் சட்டமன்றத்திலே, எனவே அதற்காக தான் குறைந்திருக்கிறது என்ற வகையில் தான் அந்த பேட்டியிலே, திருச்சியில் சமீபத்தில் நடந்த பேட்டியிலே தெரிவித்திருந்தார்.
விரைவில் அந்த பேட்டியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் மிக தெளிவாக பேராசிரியர் ராமசீனிவாசன் அண்ணாமலை சென்றதால் வாக்கு சதவீதத்தில் எந்த குறைவும் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டியை திருச்சியிலே பேராசிரியர் ராமசீனிவாசன் அளித்த பேட்டியிலே அந்த பாஜகவின் வாக்கு சதவீதம் எந்த வகையிலும் குறைவில்லை என்பது குறித்து அவர் விளக்கியதை தற்போது பார்ப்போம். இது தமிழக ஊடகங்கள் மாத்திரம் இல்லைங்க, சில வடக்கில் சில முக்கியமான ஆங்கில ஊடகங்கள் கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வாக்கு சதவிகிதம்னா என்ன அப்படின்னா 100 ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்த ஓட்டு எவ்வளோன்றது இல்லை, பதிவான ஓட்டில் 100 ஓட்டில் 12% பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபி மட்டும் 12% வாங்கியிருக்கு. இன்றைக்கி பிஜேபி 3% வாங்கியிருக்கு. அதான வாக்கு சதவீதம். இன்றைக்கி 100 ஓட்டில் 12 ஓட்டு பிஜேபி வாங்கிச்சே பாராளுமன்ற தேர்தலில். இப்போ 100 ஓட்டில் 3 ஓட்டு தானே பிஜேபி வாங்கியிருக்குங்கிறது தான் உங்கள் கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ இது சமூக ஊடகங்களில் சுற்றி கொண்டே இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட தொகுதிகள் 23 பார்லிமெண்ட் தொகுதியில். நமக்கு நல்லா தெரியும், ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. அப்போ 6 அசம்பிளி செக்மெண்ட் பெருக்கல் 23னா 138 தொகுதி. 138 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிட்டு 100 ஓட்டில் 12 ஓட்டு வாங்கணும். 27 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிட்டு 100 ஓட்டில் 3 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒரு படத்தில், அண்ணாமலை படத்தில் ராதாரவி சொல்வார் இல்லையா, கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் கணக்கு சரியாக வரும்னு. அதே மாதிரி தான் இது. அண்ணாமலை படம் இல்லை, கூட்டி கழிச்சு பாருங்க. அதை விட இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனாவது கூடத்தான் வருமே தவிர குறைச்சி வராது. இந்த கம்பேரிசனே தப்பு. 12லேருந்து 3க்கு இறங்கலை. 138 இடத்துல போட்டிட்டதுலேருந்து 27 இடத்துக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி காரணமாக நம்ம நின்றுருக்கோம். அவ்வளோதானே. பர்சன்டேஜ் எப்படி குறையுதுன்னு சொல்கிறீங்க? இப்போ மறுபடியும் இந்த தடவையும் 138 இடம் போட்டியிருந்தா அந்த 12ஐயும் தாண்டி 14 15 பிஜேபி போயிருக்கும், 20% போயிருக்கும். அதனால் போட்டியிட்ட இடங்கள் அதில் நமக்கு கிடைத்த சதவீதம் தான் பார்க்கணுமே தவிர மொட்டையாக 12லேருந்து 3 வந்துருச்சுங்கிறது மொட்டை காலுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அது தவறான ஒரு கால்குலேஷன். பேராசிரியர் ராமசீனிவாசன் மிக தெளிவாக வாக்கு சதவீதம் எதுவும் குறையவில்லை பாஜகவிற்கு. அண்ணாமலை கூடுதலாக எதுவும் பெற்று தரவில்லை அவர் தலைவராக இருந்த போதும். அப்பொழுது வாங்கியதும் ஒன்றுதான், 138 தொகுதிகள், தற்போது 27 தொகுதிகள். எனவே நீங்கள் அப்படி சட்டமன்ற தொகுதி என்ற வகையிலே பார்த்தால் வாக்கு சதவீதம் தற்போது நாங்கள் கூடுதலாகவே வாங்கியிருப்போம் என்ற வகையில் தான் அவர் பேசியிருக்கிறார். எனவே அவர்கள் பாஜகவில் இருந்து அவர் விலகியதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறுகிறார்கள். ஆனால் அண்ணாமலை ஒரு புதிய சக்தியாக ஜென்சி தலைமுறையை மையமாக வைத்து களமிறங்கியிருக்கிறார். ஜென்சி தலைமுறையால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தனிபெரும் கட்சியாக வந்து தற்போது கூட்டணி ஆட்சியை அமைத்து விஜய் முதலமைச்சராக அசைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே முதலமைச்சர் விஜய்க்கு நேரடி சவால் விடும் வகையிலே அவருடைய ஜென்சி வாக்கு வங்கியை குறிவைத்து தற்போது அண்ணாமலை களமிறங்கியிருப்பது சிஎம் விஜய்க்கு நேரடி போட்டியாக சவால் விடுகிறாரா அண்ணாமலை என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் ரீலா என்றால் ரீல்கள் போட்டுதான் ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் தற்போது ரியலாக ஆட்சியை பிடித்து ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். எனவே தற்போது அண்ணாமலை அதே பாணியில் களமிறங்க போகிறாரா, என்ன செய்ய போகிறார்? ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும்போது இந்த ஐடி விங் மிக மிக உறுதியான ஒரு வலுவான ஒரு ஐடி விங்கை வைத்து தன்னுடைய கொள்கைகள் பேச்சு அனைத்தையுமே உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவுவதை உறுதி செய்திருந்தார். எனவே அந்த பாணியிலே தன்னுடைய புதிய கட்சிக்கும் என்ன செய்ய போகிறார் என்றால், செப்டம்பர் 14ஆம் தேதி கட்சியை அறிவித்த பிறகு அவருடைய வேகம் என்பது அவருடைய நெருங்கிய சகாக்களிடம் பேசும்போது அவர்கள் சொன்னது என்னவென்றால், செப்டம்பர் 14 பிறகு 4 கால் பாய்ச்சலிலே ஓடுவார், குதிரை போன்று குதிரை வேகத்திலே ஓடப்போகிறார் அண்ணாமலை. அந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியை வளர்க்கப் போகிறார். அதற்கான திட்டங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் செய்து அங்கு கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்ப்பது மட்டுமில்லாமல் அடுத்த தேர்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தல் வந்தால் உள்ளாட்சி தேர்தலிலேயே அண்ணாமலையின் கட்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பல இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தாவேக்காவுக்கு போட்டி நேரெதிர் போட்டி என்றால் நாங்கள் தான். தாவேக்கா ஒன்று தாவேக்கா, மற்றொன்று அண்ணாமலையின் கட்சி, ஒன்று அண்ணாமலையின் கட்சி மற்றொன்று தாவேக்கா என்ற வகையிலே தான் தங்களுடைய தேர்தல் களமே தாங்கள் அப்படித்தான் சந்திக்க போகிறோம் என்ற வகையில் உறுதியாக நம்புகின்றனர். ஆனால் அந்த அளவுக்கு சுனாமி வேகத்திலே தொடங்கின கட்சிகள் உறுப்பினர்களாக அந்த வீத லீடர்ஸ்ல உடனுக்குடன் எண்ணிக்கை அதிகரித்தது, உறுப்பினர் எண்ணிக்கை. ஆனால் தற்போது அது கூட்ஸ் ரயிலாக மாறி இருக்கிறது. ஆனால் செப்டம்பர் 14க்கு பிறகு அரசியல் கட்சி அறிவித்த பிறகு
அண்ணாமலையின் வேகம் குதிரை வேகத்திலே இருக்குமா அல்லது முயல் வேகமா அல்லது ஆமை வேகமா என்பதை அப்போதுதான் தெரிய போகிறது. இருப்பினும் அண்ணாமலை ஒரு புதிய சக்தியாக களமிறங்கி இருப்பது தமிழக தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.